ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுடைய ஜிஆர்டியில் சீட்டு போட்டு வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 3வது வீடியோ. ஸோ இதில் வந்து என்னென்ன கலெக்ஷன் மறுபடியும் மீதம் இருக்க கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்க்காத புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னென்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இயரிங் கலெக்ஷன் போட்டிருந்தேன், அவங்களுடைய பேங்கிள், அது மட்டும் இல்லாமல் நெக்லஸ், ஹாரம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஆஃப் கிடையாது. அவங்க சீட்டு போட்டு சிறுக சிறுக ஒரு 3லேருந்து 4 வருஷமாக வாங்கினது தாங்க. ஒரே நாளில் வாங்க கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு தான் அவங்களும் சீட்டு போட்டாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு ஷோ ஆஃப் கிடையவே கிடையாது. உங்களுக்காக எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிறுக சிறுக நீங்களும் சேர்த்து சீட்டு மூலமாக நம்மளும் ஒரு தங்க நகை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தாங்க. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போல் நம்மளும் சீட்டு போட்டு வாங்கினோம்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே பணமாக கொண்டு போய் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிறுக சிறுக கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம சீட்டு கட்டுறது மூலமாக நகையாகவும் நமக்கு சேர்ந்துக்குங்க. சரிங்க, அடுத்ததாக வந்து அந்த அக்கா என்ன வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செயின் தாங்க. 3 பவுனில் செயின் வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி நிலவரப்படி பார்த்திங்கன்னா 3 பவுன் நம்ம வாங்குறோன்னா 1,80,000 1,90,000 கிட்ட வந்துருங்க. ஏன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 55,000 தாண்டிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அதனால் நம்ம வந்து 3 பவுன் நம்ம வந்து முன்னாடியே வாங்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் போட்டுக்கிற மாதிரி மாடல் தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வந்து நல்லா சேமிப்பு பண்ணி, அதாவது சீட்டு மூலமாக பார்த்திங்கன்னா 3 பவுனில் இது 3 பவுனுங்க. நல்ல லென்த்தியாகவே இருக்குங்க. நம்மளுடைய தாலிக்குடி அளவுக்கு லென்த்தியாகவே இருக்கும். உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியும்னு தெரியல, ஆனால் வந்து 3 பவுனுக்கு நல்ல பார்வையாக நல்ல நீளமாகவே இருக்குங்க. இதுக்கு ஒரு டாலரும் வாங்கியிருந்தாங்க. அதுவும் சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தாங்க. அது என்ன டாலர் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் மாதிரி போடலாம். ஏன்னா டெய்லி யூஸ்க்கு வந்து இது தாங்குமா அப்படிங்கிறது தெரியலங்க. ஆனால் வந்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம வெளில போகிறப்போ போட்டோம்னா தாலிக்குடியோடு போடுறப்போ ரொம்ப கழுத்து நிறைஞ்சிருக்கும். எல்லா விசேஷத்துக்கும் நம்ம வந்து ஹாரம் போட்டுட்டு போக முடியாது இல்லைங்களா. சில விசேஷத்துக்கெல்லாம் சிம்பிளாக வந்து கழுத்தில் நகை இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து ரொம்ப வந்து ஹாரமெல்லாம் போட்டு பெரிய அளவில் காமிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இது மாதிரி நம்ம செயின் போட்டு அதில் ஒரு டாலர் போட்டாவே சேரீ கட்டி மேலே போடுறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாகவே இருக்கும் இல்லைங்களா. அந்த பர்பஸ்க்கு தான் இதுவும் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பார்வையாகவே ஒரு 3 பவுனுக்கு நல்லா பெருசாகவே கழுத்து நிறைஞ்சிருக்கும் இந்த ஒரு செயின் போட்டாவே. ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை ஆல்ரெடி யாரெல்லாம் இது மாதிரி டிசைன் வச்சுருந்தீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷமே மறுபடியும் வந்து ஒரு சீட்டு போட்டு இந்த செயினுக்கு ஒரு டாலர் ஒரு சவரனில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாலரும் வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு லக்ஷ்மி வச்ச பெண்டன்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த லக்ஷ்மி வச்ச பெண்டன்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. கீழே ஹேங்கிங்லாம் கொடுத்துருக்கறனால இன்னுமே வந்து அந்த செயின் வந்து லென்த்தியை நம்மளுக்கு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஹூக்குக்குமே டிசைன் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மியும் பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சவரனுக்கு இது வந்து 2மே சேர்த்தி போடுறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக நல்லாவே இருக்குங்க. இது சிங்கிள் ஹூக் தாங்க. நிறைய பக்கம் வந்து டபுள் ஹூக்கு இருக்கும். அதாவது செயின் வந்து டபுள் ஹூக்கில் மாட்டுற மாதிரி இருக்கும், சிங்கிள் ஹூக்லேயும் இருக்கும். இவங்க வந்து இந்த அக்கா வந்து சிங்கிள் ஹூக்கில் இருக்க மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து எத்தனை பேருக்கு இந்த டாலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பொதுவாகவே லேடிஸ் எல்லாத்துக்குமே லக்ஷ்மி வச்ச மாடலில் தோடு இல்லை டாலர்ஸு இது மாதிரி, அதாவது ஹாரம் இதெல்லாம் பார்த்தாவே பிடிக்கும் இல்லைங்களா. அதே போல் தான் அதுவும் நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலாக அந்த லக்ஷ்மி டாலர் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. இது ஏற்கனவே நம்ம காமிச்ச பேங்கிள் தாங்க. இதே போல் இதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த நெக்லஸ். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு நான் வந்து ஐ கார்டில் கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கிங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் நான் சொல்லியிருப்பேன். அவ்வளோதாங்க. ஜிஆர்டியில் அந்த அக்கா வந்து வாங்கினேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு 3 வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து ஒரே நாளில் அவங்க வாங்கலைங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். சீட்டு போட்டு சிறுக சிறுக சேர்த்து 1/2 பவுன் 1 பவுன் 2 பவுன் 3 பவுனாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ திரும்பி பார்க்குறப்போ அவங்க கையில் வந்து இப்போ வளையல், ஹாரம், நெக்லஸ், இயரிங்னு சொல்லிட்டு எல்லாமே கையில் வந்து சேர்ந்துருச்சு. அதுக்காக தாங்க நான் சொல்கிறேன், சீட்டு போட்டு நம்ம வாங்கினோம்னா வேஸ்டேஜும் கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நகை விற்கிற ரேட்டுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் நம்ம கொடுத்து உடனடியாக வாங்க வேண்டிய செலவும் இருக்காதுங்க. குட்டி குட்டியாக சேர்த்துனாலும் நமக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்குறப்போ நம்ம கையில் நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிக்க முடியுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.